சேனல். 30 நாள்ல இங்கிலீஷ் எழுத்து கூட்டி படிக்கிறதுக்கு கத்துக்கலாம். அதுக்கான கிளாஸ் தான் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம 5 கிளாஸ் முடிச்சிட்டோம். இன்னைக்கு 6வது கிளாஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு 6வது கிளாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இனி வரப்போற ஒவ்வொரு கிளாஸுமே நீங்க மிஸ் பண்ணாம நீங்க பாத்தீங்கன்னா தான் 30 நாளைக்குள்ள நீங்க இங்கிலீஷ் வந்து ரீட் பண்றதுக்கு கண்டிப்பா உங்களால முடியும். அதனால தொடர்ச்சியா பாருங்க. அதே மாதிரி நீங்க பாக்குற வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் அப்டேட் பண்ணிடுங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது வந்து இந்த மாதிரி ரீடிங்ல ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, இங்கிலீஷ் ரீடிங் பேசிக் கத்துக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோஸை ரெகுலரா ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஸோ வாங்க இன்னைக்கான லெசனை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு 6வது லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம், என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அதாவது நம்ம 4வது வீடியோவும் 5வது வீடியோவும் பார்த்ததோட ஒரு கண்டினியூட்டினே அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து லெசன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா வவல்ஸ் வந்து பார்த்தோம். அதாவது வவல்ஸோட லாங் சவுண்டு ஷார்ட் சவுண்டு வந்து பார்த்துருந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது வந்து வையோட சவுண்ட் வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ் வந்து கான்சனன்ட்டோட சவுண்ட் சொல்லும் போதும் சரி, ஸ்டார்டிங் லெசன்லயும் சரி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வை அப்படிங்கிறது 2 சவுண்ட்ஸ் வந்து நமக்கு வவல்ஸோட சவுண்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அந்த 2 சவுண்டு என்னென்ன சவுண்டு அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல நீங்க எந்த வேர்டு வேணாலும் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு வார்த்தையுமே வந்து வவல் எழுத்து இல்லைன்னா வவல் லெட்டர்ஸ் அப்படி இல்லைன்னா வவல் சவுண்டு. ஓகேங்களா? ஸோ இல்லாத வார்த்தை கண்டிப்பா இருக்காது. ஸோ இந்த விஷயத்த எல்லாருமே கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஒரு வார்த்தையா இருந்தாலுமே அங்க வந்து ஒரு வவல் லெட்டர் இருக்கும், இல்லைன்னா வவல் சவுண்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து நமக்கு முக்கியமானது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வேர்டு எடுத்துக்கோங்க, FLY. ஸோ இதுல நம்ம பார்த்தோம்னா இந்த 3 எழுத்துமே வந்து நம்ம என்னென்ன எழுத்துன்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்றோம்னு வச்சுக்கோங்க. பேசிக்கா இருக்க ஒரு ஆள் வந்து ஐடென்டிஃபை பண்றோம்னா, இப்போ எஃப்னா நம்ம என்னது தெரியும், கான்சனன்ட் தெரியும். எல்ன்றது கான்சனன்ட் தெரியும். இந்த வை அப்படின்றது கான்சனன்ட் நமக்கு தெரியும். ஆனா இங்க வையோட சவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வவல் சவுண்ட் தான். அப்போ இந்த இடத்துல வை வந்து கான்சனன்ட்டா இல்ல, அது வந்து வவலா தான் வந்து இந்த இடத்துல இந்த வேர்டுல இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனாலதான் நான் உங்களுக்கு சொன்னேன் வவல் சவுண்டு சரி இருக்கும் அப்படின்றத நான் அதனாலதான் சொன்னேன். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு இந்த வையோட சவுண்டும் பிளஸ் வந்து ரீட் பண்றதுக்கான பிராக்டிஸ் எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த 6வது லெசன்ல நம்ம வந்து கத்துக்கலாம். இப்ப நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன், வவல்ஸ் வையோட வவல் சவுண்டை பொறுத்த வரைக்கும் 2 சவுண்ட் இருக்குன்னு. அது ஃபர்ஸ்ட் சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இ இ அப்படிங்கிற சவுண்ட். அதாவது ஈயோட சவுண்ட் நம்ம சொல்றோம் இல்லையா, ஈயோட சவுண்ட் இ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இ சவுண்ட். ஓகேங்களா? இந்த இ சவுண்ட் எதுக்கு இங்கிலீஷ்ல இருக்க வவலுக்கு வரும்னு பாத்தீங்கன்னா, ஐக்கு வந்து ஒரு 2 விதமான சவுண்ட் இருக்கு. ஒரு சவுண்ட் வந்து ஈங்கிற சவுண்டும், ஒரு சவுண்ட் வந்து ஐ அப்படிங்கிற சவுண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஐங்கிறது லாங் சவுண்டா வரும், ஈங்கிறது ஷார்ட் சவுண்டா வரும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை கத்துக்கிட்டோம். இந்த 2 சவுண்டையும் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு எழுத்து எதுன்னு பாத்தீங்கன்னா அது வை தான். ஓகேங்களா? ஸோ ஐயோட 2 சவுண்டும் இந்த வைக்கும் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் இ சவுண்டு. ஸோ இ சவுண்டுக்கான வேர்ட்ஸ் எப்படி வரும், அதை எப்படி படிக்கிறதுன்றதுக்கான ப்ராக்டிஸ் நம்ம வந்து பண்ணலாம். இப்போ இங்க நான் கொடுத்துருக்கிறது எல்லாத்துலயுமே வந்து வைக்கு வந்து உங்களுக்கு இ சவுண்டு தான் வரும். ஓகேங்களா? ஸோ இ சவுண்டு தான் வரும். இப்போ இதை எப்படி நம்ம இந்த வேர்டை படிக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்க ஒரு பெரிய வேர்டா இருந்துச்சு அப்படின்னா அதை படிக்கிறதுக்கான மெத்தடுனா, இப்போ நம்ம ஓரளவுக்கு கான்சனன்ட் சவுண்ட் படிச்சுட்டோம். அதே மாதிரி வவல்ஸோட சவுண்டு, லாங் சவுண்டு, ஷார்ட் சவுண்ட் எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரியாத சவுண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம கத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, MI இது வந்து கான்சனன்ட் வவல் இல்லையா, அப்போ அதை 2ஐயும் சேர்த்து நம்ம படிக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது எஸ் தனியா வரும், டியையும் ஒய்யையும் சேர்த்து படிக்கணும். ஏன்னா இது வந்து இது கான்சனன்ட், இது வவல். அப்போ உயிர்மை எழுத்தா மாத்தணும் இல்லையா. எம்மோட சவுண்ட் என்னது, இம். இங்க வந்து ஐயோட சவுண்ட் பார்த்தோம்னா ஷார்ட் சவுண்டு ஈங்கிற சவுண்ட் வந்து வரும். அப்ப இம் இ பிளஸ் எஸ்ஸோட சவுண்ட் என்னது இஸ் பிளஸ் இங்க டீயோட சவுண்டு பார்த்தீங்கன்னா இட்டுங்கிற சவுண்டு, வையோட சவுண்டு ஈங்கிற சவுண்டு. ஓகே? ஸோ இதை நான் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த மெத்தட் எழுதுறேன். இப்படிதான் நம்ம பேசிக்கா படிச்சு பழகும் போது இந்த மாதிரி தான் படிக்கணும். அப்புறம் நீங்க மைண்டுக்குள்ளே படிச்சு உங்களுக்கு ஈஸியா ப்ராக்டிஸ் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம உயிரெழுத்தையும் மெய் எழுத்தையும் சேர்த்து உயிர்மை எழுத்தா மாத்தணும் இல்லையா. இப்போ இங்க இம்மி என்னன்னு படிப்பீங்க, மீ. இஸ் அப்படியே வந்துடும். இதை வந்து டி, மிஸ்டி, மிஸ் டி. இந்த வேர்டை எப்படி படிக்கணும்னா மிஸ்டி அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி அடுத்ததையும் பாருங்க, இஸ் இ, அப்போ சி, சி லி. இங்க டபுள் ஏல் வந்தாலும் நான் முன்னாடி லெசன்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்ம வந்து ஒரு சவுண்டு தான் சொல்லணும்னு சொல்லிட்டு. அப்போ இல்லி லி,
அப்ப இதை எப்படி படிப்போம்னா சிலி சிலி சில்லி அப்படின்னு படிக்கக்கூடாது, சில் லீன்னு படிக்கக்கூடாது, சிலி. ஏன்னா அந்த டபுள் ஏலுக்கும் ஒரே சவுண்டு தான் வருது இல்லையா, அதனால. அடுத்தது பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க. டபிள்யூட சவுண்ட் என்னது யூ, இங்க ஐயோட சவுண்டு இ, அப்போ வி. என்னோட சவுண்ட் என்னது இன், வின். டியோட சவுண்டு இட்டு, ஒய்யோட சவுண்டு இ, அப்போ டி, விண்டி. ஸோ இங்க பாத்தீங்கன்னா யூ பிளஸ் இ, வி. ஓகேவா, என்ன அப்படியே வந்துருச்சு, இட்டு பிளஸ் இ, டி, விண்டி அப்படின்னு படிக்கிறோம். ஓகே, அடுத்தது பாருங்க. ஸோ அடுத்த வார்த்தையில ஈ வந்திருக்கு. இங்க ஈயோட சவுண்ட் என்ன அப்படின்னா ஏங்கிற சவுண்ட். ஓகேவா, அப்போ ஏ. எம்மோட சவுண்டு எம், டி, எம்டி. இங்க வந்து பிக்கு வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா வரும், எம்டி அப்படின்னு சொல்ல மாட்டோம். இந்த பி வந்து இருக்கு ஆனா சைலண்டா படிக்கணும், இட்டு வை டி, அப்போ எம்டி, எம்டி. அதுக்கப்புறம் பாருங்க ஓ, சாரி, சாரி. ஓகே, இதை வந்து தமிழ்ல படிக்கும்போது சாரி அப்படின்னு எழுதுவோம், சொல்லுவோம். ஆனா வந்து நான் இங்கிலீஷ்ல ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இங்க வந்து ஓ சவுண்டு தான் வரும். அப்போ இஸ் ஓ, சாரி, சாரி. ஓகே, சாரி அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்து இன்னும் ஒரு சில பிராக்டிஸ் இருக்கு பாருங்க. இதெல்லாம் நீங்க நான் படிச்சு உங்களுக்கு எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க போஸ்ட் பண்ணிட்டு இந்த வேர்ட்ஸை நீங்க எழுதிட்டு நீங்களே வந்து இப்ப நான் சொன்ன மெத்தடை அப்ளை பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா வரும். இப்போ வந்து ஹெச்சோட சவுண்ட் என்ன, இஹு, ஆ, ஹே, ஹே, பி, ஹாப்பி. புரியுதுங்களா, அப்போ ஹே பி. ஏயோட சவுண்டு ஆங்கிற சவுண்டு, அப்போ இஹு, ஆ, ஹே, ஹாப்பி, ஹாப்பி. புரியுதுங்களா, ஸோ இங்க நான் ஹேன்னு எழுதி இருக்கிறதுனால உங்களுக்கு ஏங்கிற சவுண்டு ஏக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த ஏயோட சவுண்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கரெக்டா நம்ம அந்த எழுத்தை தமிழ்ல கொண்டு வர முடியாது. அதே மாதிரி அடுத்தது பாருங்க, ப, ரி, ப்ரி, டி, ப்ரிட்டி. ஸோ இதை படிக்கும்போது பி, ப, ரிட்டி, ப்ரிட்டி அந்த மாதிரி வரும், ப்ரிட்டி, ப்ரிட்டி. புரியுதுங்களா, படிக்கிறதுல தான் அந்த நம்ம சவுண்ட் வந்து கொண்டு வரணும். அதுக்கு அடுத்தது பாருங்க, இவ், ஓ, ஓ, ரி, worry, worry, worry. அதே மாதிரி இது வந்து ஸ், கு, அப்போ இஸ், இக்கு, கி, ஸ்கினி, ஸ்கினி, ஸ்கினி. புரியுதுங்களா, அடுத்தது பாருங்க, இம்மு, ஏ, மே, சி, மெஸ்ஸி, மெஸ்ஸி. இங்க டபுள் எஸ் வந்தாலும் நமக்கு வந்து ஒரு எஸோட சவுண்ட் இஸ் தான் கொடுக்கணும், இஸ் பிளஸ் சி வந்து என்ன ஆகிரும், சி ஆயிரும். ஓகே, ஹாப்பி, pretty, worry, skinny, messy. அப்போ இப்போ உங்களுக்கு ஈ சவுண்ட் வந்து புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ வை வர இடத்துல ரெண்டே சவுண்டு தான் வரும், அதை ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, அடுத்த சவுண்ட் என்னது, ஐயோட சவுண்டு ஐங்கிற சவுண்டே வைக்கு வரும். ஓகே, அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. ஸோ இங்க இருக்கிறது எல்லாத்துக்குமே நமக்கு ஐயோட சவுண்டு ஐன்னு தான் வரும், அதாவது வையோட சவுண்டு ஐயோட சவுண்ட் வருது. அப்போ இஃப், எஃபோட சவுண்ட் என்ன, இஃப், இல்லு, ஐ, லை, ஸோ ஃப்ளை, ஃப்ளை. அதே மாதிரி இக்கு, இரு, ஐ, ரை, க்ரை. இதை தமிழ்ல எழுதுறது இப்படி எழுதுவாங்க, கீ போட்டு ரை எழுதுவாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கீன்னு வரணும் அப்படின்னா அங்க வந்து ஒரு வவல் பிளஸ் கான்சனன்ட் இருக்கணும். ஆனா இங்க வவல் பிளஸ் கான்சனன்ட் இருக்கா, இல்ல, சி மட்டும்தான் இருக்கு. ஆரையும் ஒய்யையும் தான் சேர்த்து அந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்றோம். அப்ப சியோட சவுண்ட் அப்படியே தானே இருக்கணும், அப்ப நம்ம க்ரை. அதே மாதிரி அடுத்தது பாருங்க, இரு, இ, ரி, லை, ரி, லை, ரிலை. இஸ், இப்பு, ஐ, பை, ஸ்பை, இவ், ஐ, வை, வை. ஓகே, இங்க எல்லாமே வைக்கு என்ன சவுண்ட் வருது, ஐங்கிற சவுண்ட் வருது. ஸோ அடுத்தது பாருங்க, இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இங்க வந்து பாருங்க, இப்பு, ஆ, பா, பை, ப, இ, பை. ஸோ இதை எப்படி சொல்லுவோம்னா பை, பை. அதே மாதிரி பாருங்க, அடுத்தது கை, கை. ஸோ இது நம்ம வந்து சவுண்டு வந்து கா போட்டு ஈ போடுற மாதிரி இருக்கும், ஆனா வைக்கு வந்து ஐ சவுண்டு தான் வருது. ஓகேங்களா, இதை பாருங்க, இப்பு, ப, ட, பட்டர், ஃப்ளை, ஃப்ளை. நோ, டி, ஃபை, நோட்டிஃபை. அதே மாதிரி குவா, குவா, இக்கு, உவா, கு, உவா. கியூன்றது தான் இந்த கியூவோட சவுண்டு, கியூ அப்படின்னு வரும். ஓகே, குவா, லி, ஃபை, குவாலிஃபை. ஓகே,
இப்போ இந்த லெசனோட சம்மரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வைக்கு வந்து வவல் சவுண்டு 2 இருக்கு. ஒரு சவுண்டு வந்து ஈங்கிற சவுண்டு, ஒரு சவுண்டு வந்து ஐங்கிற சவுண்டு. இது ரெண்டுமே வந்து ஐ இருக்கு இல்லையா, உயிரெழுத்து ஐ இருக்கு இல்லையா, அந்த ஐயோட சவுண்டை ரீப்ளேஸ் தான் வந்து பண்ணுது. ஓகேங்களா? அப்போ நம்ம ஆல்ரெடி படிச்ச மாதிரி வைக்கு வவல் சவுண்டு இருக்கு அப்படின்றது இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். சம்டைம்ஸ் ஒய் அப்படின்னு நம்ம படிக்கக்கூடாது. சம்டைம்ஸ் ஒய்ன்னு படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சில டைம் வை வரும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. இதோட பேசிக் என்ன அப்படின்னா, எந்த ஒரு வேர்டு எடுத்துக்கிட்டாலுமே ஒன்று வந்து வவல் எழுத்து இருக்கும், இல்லை அப்படின்னா அங்கே வவல் சவுண்டு இருக்கும். ஸோ அந்த வவல் சவுண்டு வர்ற இடங்கள்ல பெரும்பாலும் வந்து நமக்கு இந்த வை அப்படின்றது ரீப்ளேஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்ன சவுண்டு அப்படின்றது உங்களுக்கு நல்லா தருவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கான ஒரு சின்ன டெஸ்ட். ஓகே, இன்னைக்கு நம்ம 6வது லெசன் வந்துட்டோம். இந்த லெசன்ல என்ன டெஸ்ட் அப்படின்னா, இந்த இ சவுண்டு இருக்கக்கூடிய ஒரு 2 வேர்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச 2 வேர்ட்ஸ், நான் இங்க கொடுத்த எக்ஸாம்பிள் இல்லாம நீங்க 2 வேர்ட்ஸ், அதே மாதிரி ஐ சவுண்ட் வரக்கூடிய ஒய் யூஸ் பண்ணக்கூடிய 2 வேர்ட்ஸ், இது ரெண்டையும் நீங்க காமெண்ட்ஸ்ல கண்டிப்பா உங்களோட பேர் மென்ஷன் பண்ணி நீங்க வந்து காமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கரெக்டா வந்து காமெண்ட் பண்றீங்க அப்படின்றத நான் செக் பண்ணி பார்ப்பேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்கா அப்படின்றத பார்க்க, எதுல வந்து வைக்கு வந்து இந்த ஐ சவுண்டு இ சவுண்டு வருதுன்றது நீங்க இன்னும் நிறைய வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, ஓ இந்த இடத்துல எல்லாம் இதனாலதான் இந்த வைக்கு இந்த சவுண்ட் வந்துச்சா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் அப்டேட் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க மோட்டிவேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்னும் ஈஸியா நிறைய லெசன்ஸ் வரும். ஸோ கம்ப்ளீட்டா நம்ம 30 டேஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ எல்லாருமே கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.